மேக்னடிசமில் ஒரு கான்செப்ஷன் கொஸ்டின் பண்ணலாம் பாருங்கள். இந்த சம் வந்து நம்ம 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் பாருங்கள். டயக்ராம் ஷோஸ் தி lengthwise section of a current carrying solenoid indicates current entering into the page. Dot indicates current emerging out of the page. Decides which end of the solenoid A or B will behave as the north pole அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இங்கே இந்த இன்டூ மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இன்டூ மார்க் சொல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்டூ தி பேஜ். அதாவது வந்து இங்கே கரண்ட் வந்து இன்டூ தி பேஜ் போகுதுப்பா, இது கரண்ட் இன்டூ தி பேஜ் போகுது. இந்த டாட் வச்சது வந்து கரண்ட் வந்து அவுட் ஆஃப் தி பேஜ் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க. இப்போ வந்து மெத்தட் ஒன்று வந்து நம்ம கரண்ட் டைரக்ஷன் வச்சு சொல்லுவோம். மெத்தட் 2ல வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் வந்து எப்படி போகுது, நமக்கு இன்டூ தி போகுது அப்படின்னா இப்படி இன்னோடு போயிட்டு எப்படி வருது, இப்படி அவுட்டோடு வருது, இன்னோடு போயிட்டு அவுட்டோடு இப்படி வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சொலினாய்டு. ஓகேங்களா? சரி, இப்படி இருக்குப்பா, அப்படி வந்துருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது கரண்ட் வந்து பாருங்கள், நம்ம கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஏல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எண்டு ஏல எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வருது இல்லைங்களா. அப்படி வரும்போது லெஃப்ட் ஃபேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அது நார்த்து போல். இதே பி சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பி எண்ட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி வரும்போது ரைட் ஃபேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபேஸில் இருந்து கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ சவுத் போலாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது, நார்த் போலில் ஃபீல்டு வந்து வெளியே வரும், சவுத் போலில் வந்து ஃபீல்டு வந்து உள்ளே என்ட்ராகும். கரெக்டுங்களா? சரி, அப்போ வந்து இன்சைட் தி மேக்னெட் வந்து மேக்னெட் ஃபீல்டு சவுத்து டு நார்த்துன்னு வரும்ப்பா. வந்து அவுட் சைடு வந்து நார்த் டு சவுத் இப்படி வந்திருக்கும் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இன்சைடு வந்து சவுத்து டு நார்த்து, அவுட் சைடு வந்து நார்த்து டு சவுத் இப்படி இருக்கும் மேக்னெட் ஃபீல்டுடைய டைரக்ஷன். இது மெத்தட் 1ல் சொல்லியிருக்கோம் நம்ம. அடுத்து வந்து மெத்தட் 2ல பார்க்கலாம் பாருங்கள். மெத்தட் 2 எப்படின்னா வந்து இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கர்ல் ஆஃப் ஃபிங்கர் வந்து கரண்ட் டைரக்ஷனில் வைப்போம். இந்த இதுதான் கர்ல் ஆஃப் ஃபிங்கர். கரெக்டுங்களா? இந்த கர்ல் ஆஃப் ஃபிங்கர்னு வச்சுங்க. இப்போ கர்ல் ஆஃப் ஃபிங்கரை வந்து கரண்ட் டைரக்ஷனில் வச்சிங்கன்னா தம் ஃபிங்கர் எப்படி இருக்கும், தம் ஃபிங்கர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூலில் என்ன சொல்கிறாங்க, கர்ல் ஆஃப் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கர்ல் ஆஃப் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரெக்டுங்களா? சரி, தம் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து எண்டு ஏல இருந்து மேக்னெட் ஃபீல்டு வெளியே வருது. அப்போது நார்த்து போலில் இருந்து தான் மேக்னெட் ஃபீல்டு வெளியே வரும். அப்படின்னா எண்டு ஏ இருக்கு இல்லைங்களா, இதுதான் நார்த் போல ஆக்ட் ஆகுது. அப்போ எண்டு பி வந்து சவுத் போல ஆக்ட் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் என்ன சொல்கிறோம், கர்ல் ஆஃப் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ, தம் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்டி வந்து நார்த் போல ஆக்ட் ஆகும், என்டு பி சவுத் போல ஆக்ட் ஆகும். அப்போ நார்த் போலில் இருந்து ஃபீல்டு வந்து என்ன ஆகும், வெளியே வரும். கரெக்டுங்களா? வெளியே வந்து சவுத் போலில் இருந்து உள்ளே என்ட்ராகும், இப்படி என்ட்ராகும், இப்படி இருக்கும் ஃபீல்டு டைரக்ஷன். சரிங்களா? அப்போ நார்த்தில் இருந்து ஃபீல்டு வெளியே வந்து சவுத்தில் என்ட்ராகும். இன்சைட் தி மேக்னெட் வந்து சவுத்து டு நார்த் இப்படி இருக்கும்ப்பா ஃபீல்டு. ஓகேங்களா?